இந்த வீடியோவில் ரீசேலிங் பார்க்கலாம். ஓகேவா? ஒரு செட் ஆஃப் சீரிஸ் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்கே 4, 9 இங்கே 6 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன ரிலேஷனில் வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ 4 × 9 ஓகேவா, அப்போ 36 வருது. ஆனால் இங்கே கீழே 6 இருக்குது. ஸோ அப்போ இங்கே 36 வரும்போது இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 என்னது 6. ஓகேவா? அப்போ 6 6 36. ஓகேவா? அப்போ இந்த இது வருது. அப்போ இதே ரிலேஷன் இங்கே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்களான்னா 16 × 9 = 144. அப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அப்போ 12 ஸ்கொயர் தான் 144. அப்போது அதே மாதிரி அங்கே பார்த்தோம்னா 16 அந்த கொஷின் மார்க்கை எக்ஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இது இங்கே என்ன வரும்ன்றது தெரியாது, ஈக்குவல் டு 20. அப்போது 20 வந்து நான் ஸ்கொயர் பண்ணானா 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணானா அது கூட இந்த 16 வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா அதுதான் இங்கே வேல்யூ ஆன்சர் வரும். அப்போது x = 20 × 20 டிவைடட் பை 16. ஓகேவா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 25 ஆன்சராக வரும். அப்போ ஆப்ஷனில் 25 இருக்குன்னா இருக்குது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ இந்த சீரீஸ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கல் 5, 3, 4 ஓகேவா, இதுக்குள்ளே 19 வருது. இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் சென்டர் நம்பர் வருதான்னு செக் பண்ணோம்னா வரல. 3 + 5 + 3 8, 8 + 4 12 தான் வருது. அப்போ சென்டர் நம்பர் வரல. அப்போ என்ன பண்ணியிருக்கலாம், மேபி மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது டிவைட் பண்ணியிருக்கலாம், இல்லை அடிஷன் ஏதாவது பண்ணியிருக்கலாம். அப்படி செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 5 3s are 5 × 3 = 15. ஓகேவா? அப்போ கீழே இருக்க நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா 19 கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ இதே டெக்னிக் இதே பேட்டர்ன் இந்த ட்ரையாங்கலுக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்த ட்ரையாங்கல் என்ன இருக்குது, 29 6 4 5. அப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 6 × 4 24 ப்ளஸ் 5 பண்ணும்போது 29. அப்போது 29 வந்திருக்கு. அப்போ அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போது 7 × 5 என்னது 35 ப்ளஸ் கீழே என்ன நம்பருக்கு 6 இது ஆட் பண்ணும்போது 41. அப்போது ஆப்ஷனில் 41 இருக்குது. ஸோ அப்போ 41 தான் இதோட ஆன்சர். இப்போ இந்த சீரீஸில் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 3 × 3 அதாவது 3 rows 3 columns மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதோட மிடில் டேர்ம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது ஒன்று காலம் வைஸாக ஏதாவது ரிலேஷன் கொடுத்துருக்கலாம், இல்லைனா ரோ வைஸாக ஏதாவது ரிலேஷன் கொடுத்துருக்கலாம். ஓகேவா? அப்போ காலம் வைஸாக செக் பண்ணும்போது இங்கே 23 இருக்குது, இங்கே 31 இருக்குது. அப்போ 23யோட ஏதாவது ஆட் பண்ணால் தான் கண்டிப்பாக நம்மளுக்கு 31 கிடச்சிருக்கும். ஓகேவா? இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே 31 இருக்குது, இங்கே 27 இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு வேல்யூவாக சப்ராக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு இங்கே 27 கிடச்சிருக்கும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இந்த காலமை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இங்கே 17 இருக்குது, இங்கே 14 இருக்குது. அப்போ வந்து ஏதாவது சப்ராக்ட் பண்ணியிருந்தா தான் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி 14 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு வேல்யூவாக சப்ராக்ட் பண்ணால் தான் வந்துட்டு 9 நம்மளுக்கு கிடச்சிருக்கும். கரெக்டாக? அப்போ இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு காலம் வைஸாக எதுவுமே பண்ணலை. அப்போ நம்ம ரோ வைஸாக செக் பண்ணி பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு நம்மளுக்கு 23 இருக்குது, இங்கே வந்து 63 இருக்குது, இங்கே 17 இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன ரிலேஷன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா 23யை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 46 கிடைக்கும். கரெக்டாக? இப்போ இந்த 46ஓட 17 நான் வந்து ஆட் பண்ணேன்னா எனக்கு 63 கிடைக்கும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, வர ஆன்சரோட இந்த லாஸ்ட் காலம்ல இருக்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே இந்த லைனை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ 27 × 2 + 9 = என்ன வந்திருக்கு 63 தான் வரும். ஓகேவா? அப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா 31 × 2 என்னது 62. அது கூட நம்ம 14 ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 14 ஆட் பண்ணோம்னா 6 7. அப்போ 76 தான் இதோட ஆன்சர். 76 ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அப்போது இதுதான் இதோட ஆன்சர்.